ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா, 5 பிசினஸ் ஐடியாஸ் தான் பார்த்திருப்போம். லோ இன்வெஸ்ட்மென்ட்ல விமன் வீட்ல இருந்து பிசினஸ் பண்ணக்கூடிய ஐடியாஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து அந்த வீடியோட கன்டினியூஷன் தான். அதாவது பார்ட் 2. மோஸ்ட் ஆஃப் த விமென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் குடுக்குற ஃபீலிங்கே தனிங்க. கண்டிப்பா எல்லா விமனும் ஃபைனான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நெனச்சு தான் இந்த மாரி பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிப்பாங்க. ஒரு விமன் எப்பவுமே சின்னதா ஏர்ன் பண்ணாலுமே அவங்களோட கான்ஃபிடன்ஸ் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களாலயும் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் 5 பிசினஸ் ஐடியாஸ் தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 10 லோ இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் ஐடியாஸ் தான் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்டிங் பிசினஸ் ஐடியால பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிய சொன்னேன். அண்ட் செகண்ட் இது பார்த்தீங்கன்னா, சாரி பிசினஸ். சாரி ஆர் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் கிளாத்திங் நீங்க சேல் பண்ணுறீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே உங்களுக்கு லாஸ குடுக்காது. பிகாஸ் நம்ம லேடீஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபெஸ்டிவல்ஸ், ஃபங்ஷன்ஸ்க்கு எல்லாமே புதுசு புதுசா என்ன டிசைன் வந்திருக்கு, என்ன கலர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஷாப்ல போய் பார்ப்போம். ஸோ இந்த சாரி பிசினஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நீங்க யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க. சின்னதா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய ஸ்டோர் தொறந்திருப்பாங்க. லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாரி பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்கான நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிற பிசினஸ் தான். இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, தாராளமா இத நீங்க சூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க சேல்ஸ நீங்க இன்க்ரீஸ் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, வீட்டுக்கு நீங்க வந்து சின்ன மினிமம் அமௌண்ட்ல வந்து ஸ்டாக் எடுத்துட்டு, அத வந்து நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். லைக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரீஸ், யூடியூப்ல கூட நீங்க சேனல் கிரியேட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணலாம். ஷாப்புக்கு வந்து ரெண்ட் குடுக்க தேவையில்ல. பெருசா இன்வெஸ்ட்மென்ட்டும் தேவையில்ல. அண்ட் நல்ல ப்ராஃபிட் குடுக்கக்கூடிய பிசினஸ். இந்த சாரி பிசினஸ் லைக் கிளாத்திங் பிசினஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி பிசினஸ் இதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். நீங்க வந்து நல்லாவே அத சேல்ஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் ஏர்ன் எப்பவுமே இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நாளைக்கே சக்சஸ் வரும்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஒரே நாள்ல வந்து சக்சஸ் கிடைக்கவே கிடைக்காது. சின்ன சின்னதா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே போங்க. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் நெறைய விஷயங்கள கத்துப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்க வந்து சின்ன சின்னதா ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே போங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் பார்த்தீங்கன்னா, 1 இயர் ஆர் 6 மந்த்ஸ் ஆர் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும். ஸோ நான் முன்ன சொன்ன மாரி வொர்க் ஹார்ட், கன்சிஸ்டன்சி அண்ட் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேல்ஸ் ஆகாதோ, லாஸ் ஆயிடுமோ இப்படின்ற தாட் எல்லாம் வச்சுக்காதீங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட்டா இருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ குடுக்கும். 7த் லோ இன்வெஸ்ட்மென்ட் பிசினஸ் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிற ஹோம் பேக்கிங் தான். நெறைய பேர் இப்ப பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்தே கேக்ஸ், குக்கீஸ், ப்ரௌனீஸ் இது எல்லாமே செஞ்சு சேல் பண்றாங்க. இதுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஓடிஜி அண்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு செய்யறதுக்கு தேவையான டூல்ஸ் மட்டுமே இருந்தா போதும். உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்களே நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. Instagram, YouTubeலலாம் பார்த்தீங்கன்னா, குக்கீஸ், ப்ரௌனீஸ் இது எல்லாமே செஞ்சு சேல் பண்றாங்க. அண்ட் நீங்க புதுசு புதுசா ஏதாச்சும் இன்வென்ட் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து பீட்ரூட் குக்கீஸ் இருக்கு, மொரிங்கா குக்கீஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய ஹெல்த்தி வெரைட்டீஸ் வந்து கொண்டு வராங்க. அந்த மாரி நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா, நெறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க குழந்தைங்க எப்படியும் பிஸ்கட் சாப்பிடுவாங்க. நீங்க ஹெல்த்தி முறையில செஞ்சு குடுக்கும்போது, ராகி, மில்லட்ஸ் இதெல்லாம் வச்சு செஞ்சு குடுக்கும்போது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும். பிசினஸும் நல்லா போகும். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா, பர்த்டே பார்ட்டி கேக் ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ ப்ரௌனீஸ்லாம் நெறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க. நான் இருக்கிற ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா, ப்ரௌனீஸ் சேல் பண்றதே கிடையாது. ஸோ இந்த மாரி நீங்க ஆன்லைன்லேயே சேல் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து சேல்ஸ் அதிகமா ஆகுறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. கன்டினியூஸா ஆர்டர்ஸ் வரணும்னா, சோஷியல் மீடியாவ யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்துட்டே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் முக்கியம் இல்ல. டேலண்ட்டும் ரொம்ப முக்கியங்க. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, குக்கிங்ல நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நல்லா சமைப்பாங்க. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா, நல்லா தைக்குவாங்க. ஆர்ட்ல கூட நெறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு. இந்த மாரியெல்லாம் இருந்துச்சுன்னா, உங்க டேலண்ட்ட வேஸ்ட் பண்ணாதீங்க. நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் டேலண்ட். உங்க டேலண்ட்ட வந்து நீங்க ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணி, அதுலேருந்து நீங்க தாராளமா பிசினஸ் ஐடியா பார்த்தீங்கன்னா, டிஃபன் ஆர் கேட்டரிங் சர்விஸ். ஆஃபீஸ்ல வேலை செய்ற பேச்சுலர்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு, நெறைய பேர் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா சமைச்சு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட திருப்பி வந்து வாங்கிட்டு போவாங்க. லஞ்ச் பாக்ஸ் இப்ப லஞ்ச் பாக்ஸ்லாம் பேச்சுலர்ஸ் சமைக்கணும்னா, அது ரொம்பவே கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ஹெல்த்தியா
பேலன்ஸ்டு மீலா நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரிப்பீட்டடாக உங்ககிட்டயே பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அவங்கள பார்த்து இன்னும் 4 பேர் கூட உங்ககிட்ட வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்த டிஃபன் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே நல்லா போகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படாது. சின்னதா நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே போதும். இதுவும் ஒரு நல்ல சக்ஸஸ குடுக்கக்கூடிய எப்பவுமே ஒரு ஸ்மால் பிசினஸ் ரன் பண்றோம்னா, எப்பவுமே மத்தவங்க கூட நம்மள வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க போடுற எஃபோர்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கலாம். அவங்களோட டைம்லைன் டிஃப்ரெண்ட்டா இருக்கலாம். அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கலாம். அது கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க கூட தானே நானும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க ரொம்ப டெவலப் ஆகி போயிட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸே வரமாட்டேங்குது. இப்ப YouTubeலலாம் அப்போ ஒரு ஆயில் பிசினஸ பார்க்குறோம்னா, அவங்களுக்கு பாரு எவ்வளோ ஆர்டர்ஸ் வருது. நம்மளும் தான் ஆயில் பிசினஸ் பண்றோம். ஆனா நமக்கு வந்து ஆர்டர்ஸே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மத்தவங்கள கூட உங்கள கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட வழி எப்பவுமே தனியா மட்டும் தான் இருக்கணும். ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் குரோத் அண்ட் நாட் ஆன் தியர் டைம்லைன். லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியால நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்ல. அண்ட் உங்களோட ஸ்கில்ஸ நீங்க யூஸ் பண்ணி நீங்க நல்லாவே இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். என்னடா வியூஸ் போகவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஒன்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா, ஸ்டெடியான இன்கம் வந்துட்டே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, 0 இன்வெஸ்ட்மெண்ட் பட் உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் இதோட கேபிட்டல். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. முன்ன சொன்ன மாதிரி பிகினிங்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்னைக்கு வீடியோஸ் போட்டுட்டு 4 நாளைக்கு வீடியோ போடாமல் திரும்பி அடுத்த வாரம் போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் போகும். அண்ட் கண்டென்ட்டும் நல்லா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. ஹோம் ரெமெடி, குக்கிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், பேரண்டிங் டிப்ஸ் இந்த மாதிரி எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, மெஹந்தி ஆர் பியூட்டி சர்வீசஸ். மெஹந்திக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்ட் இருக்குது மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுக்கு. இப்போ மேரேஜ், பேபி ஷவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமமாக 5000க்கு மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க நிறைய தீம் ஒர்க் பண்ணுறதால அவங்க வந்து அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்கிற சலூன்ஸ் போயும் இங்கே கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னு பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட்டோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியலி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஹோம் சர்வீசஸும் குடுக்கலாம். அதாவது அவங்க வீட்டுக்கே போய் நீங்க போட்டு விடுற மாரியெல்லாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து நெறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஒருத்தர் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லலாம் நெறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெஹந்தி அண்ட் பியூட்டி சர்வீசஸ் கூட ஒரு நல்ல ப்ராஃபிட்ட குடுக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அமௌண்ட் தேவைப்படாது. நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கிறது மட்டும் தான் இருக்கும். அண்ட் அதுக்கான டூல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். இன்னைக்கு வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே 10 பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பிஸ்னஸ் சூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எப்போவுமே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டோன்ட் வெயிட் ஃபார் தி பெர்ஃபெக்ட் டைம். பிகாஸ் நாளைக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தால் அது என்றைக்குமே நடக்காது. எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது இமீடியட்டாக செஞ்சு உங்ககிட்ட இருக்கிற கிரியேட்டிவிட்டி, டைம், ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வச்சு உங்களால் நல்லாவே இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ட்ரைலே சக்ஸஸ் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, பரவாயில்ல. எவ்ரி ஃபெயிலியர் ஆர் மிஸ்டேக் இஸ் அ நியூ லெசன். லேர்ன் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.